பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட இந்த வாரத்திற்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த முறை மொத்தம் 13 பேர் நாமினேஷனில் இருக்கிறாங்க. இருக்கிற 3 பேரை தவிர மற்ற 13 பேருமே இப்போ நாமினேஷனில் வந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க? 13 பேர் நாமினேஷனில் இருக்காங்களே, சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா அப்படிங்கிறது தெரியல. மேபி ஏற்கனவே டபுள் எவிக்ஷன் நடந்ததுனால சிங்கிள் எவிக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அது யாராக இருக்கக்கூடும்னு தான் தெரியல. ஸோ இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் லீடிங்கில் இருக்கிறாங்க, யார் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் ஓட்டிங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் போன வாரம் முதல் இடத்துல இருந்த திவ்யா கணேஷ் தான் மீண்டும் முதல் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. 16.6 வாக்கு சதவீதத்தோட முதல் இடத்திலையும், விஜே பார்வதி 16.33 வாக்கு சதவீதத்தோட இரண்டாவது இடத்திலையும், சபரி 10.87 வாக்கு சதவீதத்தோட மூன்றாவது இடத்திலையும் இருக்கிறாப்ல. நான்காவது இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் 9.91 வாக்கு சதவீதத்தோட நான்காவது இடத்துல இருக்கிறாப்ல. போன முறை இரண்டாவது இடத்துல இருந்த சாண்ட்ரா இப்போ 5வது இடத்துக்கு பின்னோக்கி போயிருக்கிறாங்க. சாண்ட்ராவோட வாக்கு சதவீதம் 7.96. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல அரோரா இருக்கிறாங்க 6.78 வாக்கு சதவீதத்தோட. 7வது இடத்துல வியானா 6.26 வாக்கு சதவீதத்தோட இருக்கிறாங்க. 8வது இடத்துல கனி 6.16 வாக்கு சதவீதத்தோடையும், 9வது இடத்துல பிரஜென் 6.15 வாக்கு சதவீதத்தோடையும், 10வது இடத்துல சுபிக்ஷா 4.4 வாக்கு சதவீதத்தோடையும், 11வது இடத்துல நம்ம ரம்யா 3.87 வாக்கு சதவீதத்தோட இருக்கிறாங்க. 12வது இடத்துல அமித் 3.09 வாக்கு சதவீதத்தோட இருக்கிறாங்க. கடைசி இடத்துல கெமி 1.61 வாக்கு சதவீதத்தோட கடைசி இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் கெமி எலிமினேட் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ரம்யாவனாச்சும் இந்த வாரம் தூக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ தானே ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாரத்தோட டாஸ்க்கை பொறுத்து கண்டிப்பாக ஓட்டிங் நிலைமெல்லாம் மாறும். ஏன்னா 13 பேர் நாமினேஷனில் இருக்காங்க இல்லையா? ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு.